புரட்சியாளர் அம்பேத்கர் பிறந்தநாள் விழா மற்றும் காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தனி தொகுதி தேர்தல் பரப்புரை பொதுக்கூட்டம் மாநகர மாவட்ட செயலாளர் மதியாதவன் தலைமையில் நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டம் காஞ்சிபுரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட தந்தை பெரியார் நினைவு தூண் அருகே புரட்சியாளர் அம்பேத்கர் பிறந்தநாள் விழா மற்றும் காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தனி தொகுதி தேர்தல் பரப்புரை பொதுக்கூட்டம் விடுதலை சிறுத்தை கட்சி மாநகர மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் மதியாதவன் தலைமையில் நடைபெற்றது. மதசார்பற்ற முற்போக்கு இந்திய கூட்டணி வெற்றி வேட்பாளர் செல்வம் அவர்களை உதயசூரியன் சின்னத்தில் ஆதரித்து வெற்றி பெற ஆதரவு தருமாறு பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் காஞ்சிபுரம் சட்டமன்ற உறுப்பினர் எழிலரசன், மாநகராட்சி துணை மேயர் குமரகுருநாதன், மாநகர தலைவர் நாதன், மாநகர செயலாளர் சி.கே.வி. தமிழ்ச்செல்வன், பகுதி செயலாளர் வெங்கடேசன், தசரதன், திலகர், சந்துரு, காங்கிரஸ் மாவட்ட பொறுப்பாளர் சீனிவாசன், விடுதலை சிறுத்தை கட்சியின் காஞ்சி தெற்கு மாவட்ட செயலாளர் எழிலரசு மற்றும் விடுதலை சிறுத்தை கட்சியின் முன்னாள் மாவட்ட செயலாளர் பாசறை செல்வராஜ், மாவட்ட துணை செயலாளர் திருமாதாசன் ஆகியோர் சிறப்புரை ஆற்றினர். திமுக காஞ்சிபுரம் சட்டமன்ற உறுப்பினர் சி.வி.எம்பி. எழிலரசன், விசிக மாநில செயலாளர் வழக்கறிஞர் அணி பார்வேந்தன், விசிக தேர்தல் பரப்புரை குழு அசோக் ஆகியோர் எழுச்சுரை ஆற்றினர். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினர் பொற்கொடி செல்வராஜ், மாமன்ற உறுப்பினர் கௌதமி திருமாதாசன், ஒன்றிய குழு உறுப்பினர் ரேகா ஸ்டான்லி, நகர பொறுப்பாளர் வினோத்குமார், தம்பிதுரை உள்ளிட்ட விடுதலை சிறுத்தை கட்சியின் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். முன்னாள் மாவட்ட செயலாளர் ஐயா பாசறை செல்வராஜ் ஆகியோர் உங்கள் மத்தியில் உரையாற்ற உள்ளனர். உங்கள் அனைவரையும் இப்போது வரவேற்று கட்சியின் காஞ்சிபுரம் நகர செயலாளர் அண்ணன் பாலாஜி அவர்கள் வரவேற்புரையாற்றுவார். மக்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க கூடாது என்று போராடிய கட்சிதான் பாரதிய ஜனதா கட்சி. எப்படி இன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி அவரோடு கைகோர்த்து களத்தில் நிற்கிறார்கள் என்பதை வேடிக்கையாக இருக்கிறது. எண்ணி பார்க்க வேண்டும். உன் உரிமையை பறிப்பதற்கு துடித்தார்களே, நடைமுறைப்படுத்த கூடாது என்று சொன்னார்களே, போராடினார்களே, பல்வேறு பிரச்சனைகளை செய்வார்களே, எப்படி கைகோர்த்து நிற்கிறாய்? அது மட்டுமல்ல, நான் பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து விலகிவிட்டேன் என்று எடப்பாடி பழனிசாமி கவனமாக ஆடுகிறார். சிஏஏ சட்டத்தை ஆதரித்து வாக்களித்த தலைவர் எடப்பாடி பழனிசாமி, வேளாண் சட்டத்தை ஆதரித்து கையெழுத்திட்ட தலைவர் எடப்பாடி பழனிசாமி, இப்படிப்பட்ட மக்கள் விரோத சட்டத்தில் கையெழுத்திட்டு இன்றைக்கு நாடகம் ஆடுகிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். பாரதிய ஜனதா கட்சி ஏதாவது மக்களுக்காக செய்திருக்கிறதா என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். ஆட்சிக்கு வருகிற போது என்ன வாக்களித்தார்? கருப்பு படத்தை எல்லாம் மீட்டு ஒருத்தருடைய வங்கியில 15 லட்சம் ரூபாய் போடுவேன் என்று சொன்னாரே, போட்டாரா? நான் ஆட்சிக்கு வந்தால் பெட்ரோல் டீசல் விலையை குறைப்பேன் என்று சொன்னாரே, குறைத்தாரா? நான் ஆட்சிக்கு வந்தால் கேஸ் விலையை குறைப்பேன் என்று சொன்னாரே, குறைத்தாரா? நான் ஆட்சிக்கு வந்தால் ஆண்டுக்கு 2 கோடி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கி தருவேன் என்று சொன்னாரே, தந்தாரா? 20 நாள் இந்த தேர்தல் பிரச்சாரம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அண்ணன் செல்வத்துக்கு வாக்கு சேகரிக்க விடுதலை சிறுத்தை கட்சிகள் சார்பில் கிட்டத்தட்ட 10 இடங்களில் நாங்கள் தேர்தல் பரப்புரை கூட்டம் நடத்தினோம், திருமுனை கூட்டங்கள் நடத்தினோம். அங்க திருமுனை கூட்டம் ஒரு எம்பியா தான் இருக்கிறாரு. எனக்கு தெரிஞ்சு இந்த எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் வந்து இந்த 3 வருஷத்துக்கு ஒரு முறை நம்ம பதிவு பண்ணி ரெனியூல் பண்ணுவோம். அது போல அண்ணனை அவர் அருகில் கூட வரக்கூடியாதவர்கள் இன்னார் என்றெல்லாம் ஒரு வேற்றுமையை விதைத்து வைத்து இருந்த இந்த சமூகத்தில் அதனும் கொடுமையானது எது என்று சொன்னார். இந்த இன்னார் 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 என்றெல்லாம் சொன்னேன் பாருங்க. இந்த எல்லா குடும்பத்தை சேர்ந்த பெண்மணிகள் எந்த நேரத்திலும் எங்கேயும் சமத்துவத்தோடு கிடையாது என்று இருந்த முறை இந்த நிலைகளை எல்லாம் உடைத்தெறிந்து விட்டு இன்றைக்கு சமம் என்றால் என்ன என்பதற்கு காட்சியாக விளங்கக்கூடியவர்களாக எங்கள் அருமை தாய்மார்களும் சகோதரிகளும் அமர்ந்து இங்கே காட்சியாக இருப்பதைத்தான் நான் கொண்டாட்டத்தோடு சொல்கிறேன், பெருமிதத்தோடு கொண்டாடுகிறோம். இந்த சமத்துவத்திற்கான ஒரு மாபெரும் போர்க்களத்தை முன்னெடுத்த புரட்சியாளரின் பிறந்தநாள் விழா. இந்த பிறந்தநாள் விழாவில் நாம் ஏற்க வேண்டிய உறுதிமொழியை பற்றி இங்கே உரையாற்றி இருக்கக்கூடியவர்கள் அனைவரும் எடுத்துரைத்திருக்கிறார்கள். ஆனால் அம்பேத்கர் அவர்கள் நமக்கு வடித்து அமைத்து தந்திருக்கக்கூடிய அரசியலமைப்பு சட்டத்தை காக்க வேண்டிய பொறுப்பை ஒவ்வொருவரும் நாம் ஏங்கி தாங்கிக் கொண்டிருக்கிறோம். இந்தியாவை
ஒரு குடியாட்சி என்று அறிவிக்கின்ற வேளையில் உலகத்தில் எந்த மூலையிலும் எந்த ஒரு நாட்டிலும் அந்த நாட்டிற்கான அரசமைப்பு சட்டத்தை ஏற்றுகின்ற பொழுது எடுக்காத முயற்சி, செய்து காட்டினாத ஒரு முயற்சியை செய்து காட்டியவர் யார் என்று சொன்னால் அம்பேத்கர் அவர்கள். செய்ய வேண்டும், வண்ணா துணி தைக்க வேண்டும், சக்கிலி செருப்பு தைக்க வேண்டும், நாமெல்லாம் ஆடு மாடு மேய்க்க வேண்டும். இப்படிப்பட்ட சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்குதான் பாரதிய மோடி அவர்களே, நீ அம்பானிக்கும் அதானிக்கும் சேவை செய்து கொண்டிருக்கிறார். மக்களுக்கு துரோகம் சொன்ன தலைவர் திருமாவளவன் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். மோடி மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் நம்ம எல்லாம் சுட்டு பொசுக்குவதற்கு கூட தயாராகி விடுவார். அப்படி திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமையிலான கூட்டணி மகத்தான வெற்றி பெறுவதற்கு நீங்கள் கடுமையில் ஆளும் இந்தியா கூட்டணி என்று சொல்லி மாநகர மாவட்ட செயலாளர் மதியாதன் அவர்களே, நம்மையெல்லாம் வரவேற்று அமைந்திருக்கிற நகர செயலாளர் தம்பி நகர் பாலாஜி உள்ளிட்ட என்ன பெயர் படிக்கிற நேரம் கிடையாது, நிறைய பேர் பேச வேண்டியது இருக்குது. சக்தி கட்சியின் மாநில மாவட்ட ஒன்றிய நகர பொறுப்பாளர்களுக்கும் திரளாக கூடியிருக்கிற மகளிர் கிட்டத்தட்ட 20 நாள் கிட்டத்தட்ட 20 நாள் 27ஆம் தேதியிலிருந்து இந்த தேர்தல் பிரச்சாரம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. போகும் இடமெல்லாம் அங்கே திருமண கூட்டம் சென்றமிடமெல்லாம் மக்கள் ஆதரவு. நேற்று கூட ஒளிமுதுப்பேட்டையில் தேர்தல் திருமண கூட்டம் பிரச்சாரம் நடத்தினோம். அங்கு இருக்கிற முஸ்லிம்